இப்போ நம்ம பார்க்க போகிற கதை புத்திசாலி தாத்தா. ஒரு கிராமத்தில் வயதான ஒரு தாத்தா இருந்தார். அவர் அமைதியை விரும்பக்கூடியவர். அதனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடம், அங்கே நிறைய சிறுவர்கள் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. விளையாடும் போது அவனுக்கு இருந்த மகிழ்ச்சியில் அவன் கத்து ரொம்ப சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது இந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருந்தது. யோசித்து பார்த்தாரு, அவங்ககிட்ட போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்களை எப்படி விளையாட வரவிடாமல் தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சாரு. விளையாண்டு முடிஞ்ச உடனேயும் அந்த பையங்களை போய் பார்த்து, தம்பி, எனக்கு பிடிச்ச விளையாட்டை நீங்கள் விளையாண்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் நீங்கள் தினம் வந்து இங்கே விளையாடுங்க, ஒரு வாரம் முடியவும் உங்களுக்கு நான் 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சிறுவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விளையாடுவதற்கு யாராவது பணம் கொடுப்பாங்களா? கரும்பு தின்ன கூலி அப்படின்னு சொன்ன மாதிரி விளையாடவும் செஞ்சு அதுக்கு பணமும் கொடுத்தா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அந்த மாணவர்களுக்கு, அந்த சிறுவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வாரம் முழுக்க விளையாடினாங்க, 100 ரூபாய் கொடுத்தாரு, மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரமும் அதே மாதிரி வந்து விளையாடினாங்க. அந்த வாரம் முடியும் போது தாத்தா அவங்ககிட்ட போய், ஒரு அவசர செலவு வந்துடுச்சு, அதனால் இந்த வாரம் என்னால் 100 ரூபாய் கொடுக்க முடியல, 50 ரூபா தான் இருக்குது, நீங்கள் இந்த 50 ரூபாயை வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே அந்த விளையாண்ட சிறுவர்கள் அப்படி யோசிக்கிறான், என்ன போன வாரம் 100 ரூபா கொடுத்தாரு, இந்த வாரம் 50 ரூபா தான் கொடுக்குறாரு, சரி பரவாயில்ல, ஏதோ விளையாண்டதுக்கு 50 ரூபாயாவது கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம், தம்பி, விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் என்னால் 50 ரூபா கொடுக்க முடியல, 20 ரூபா தான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன ஒரு வாரம் கூட விளையாடுற, முதல் 100 ரூபா கொடுத்தாரு, சரி அடுத்து 50 ரூபாயாவது கொடுத்தாரு, இப்போ வெறும் 20 ரூபாயை கொடுக்குறாரு, என்ன செய்ய அப்படின்னு கொஞ்சம் விருப்பம் இல்லாமையே பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த வாரம் 5 ரூபா கொண்டு போய் கொடுக்குறாரு. தம்பி, என்னால் இனிமேல் வாரம் 5 ரூபா தான் கொடுக்க முடியும், விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, என்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். அவங்களுக்குலாம் கோபம் வந்துச்சு. வாரம் பூரா விளையாண்டா வெறும் 5 ரூபா தானே, இனிமேல் நான் இங்கே யாருமே இங்கே விளையாட வரமாட்டோம், போங்க அப்படின்னு போயிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த தாத்தா மனசுலேயே நினச்சிக்கிட்டாரு, முதல்லையே நம்ம விளையாட வேணாம்னு சொன்னால் கேட்டுருக்க மாட்டாங்க, இப்போ பணத்தை கொடுத்து பழக்கினதுனால இப்போ பணம் குறையவும் விளையாட வரலன்னு அவங்களே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு அமைதியாக நிம்மதியாக வாழ ஆரம்பித்தார். இப்போது ஒரு செயலை தடுக்கணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்கும். அதில் இந்த புத்திசாலி தாத்தாவுடைய வழி ஒரு தனி வழியாக இருக்குது. நன்றி.